ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் அழகசிங்கர் திருவடிகளே சரணம். கல்யாண் ஜுவல்லர்ஸின் பாக்கியம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய சிறந்தாழ்ந்த நமஸ்காரங்கள். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்கியம், எங்கள் பாக்கியம். 108 திவதேசங்கள் வரிசையிலே இன்று நாம் காணப்போவது எந்த திவதேசம்? திருக்கண்ணபுரம் என்ற திவதேசம். சௌரிராஜ பெருமாளாக இந்த விபீஷண ஆழ்வாருக்கு நடையழகை காண்பித்த திருத்தலமாக இந்த திருத்தலம் விளங்குகிறது. கிருஷ்ணாரண்ய கஷேத்திரம் என்று அழைக்கப்படுகிறது. அற்புதமான ஒரு திவ்ய கஷேத்திரம். நீலமேக பெருமாள் மூல பெருமாளாக சேவை சாதிக்கிறார். பெரியாழ்வார், ஆண்டாள், குலசேகர ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார், அத்துடன் சிறப்பு மிகுந்த பாசுரங்களை நம்மாழ்வாரும் பொழிந்து இந்த திருத்தலத்தை ஆசையாக அற்புதமாக தொழுது பேசியிருக்கிறார்கள். சௌரி என்றால் முடி என்று பொருள். ஏன் இந்த பெருமாள் அவ்வாறு அழைக்கப்படுகிறார்? இந்த கஷேத்திரத்திலே அர்ச்சகர் ஒருவர் விளங்கினார். இந்த கஷேத்திரத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்த மன்னன் ஒருவன் பெருமாளுக்கு ஆச்சரியமான ஒரு மாலையை அணிவித்தான். அந்த மாலையை கண்ட அந்த அர்ச்சகர் தனக்கு மனையாளாக வரக்கூடிய பெண்ணுக்கு அந்த மாலையை தர வேண்டும் என்று ஆசைப்பட்டு பெருமாளுடைய மாலையை எடுத்துச் சென்று தனக்கு மனைவியாக வரக்கூடிய நங்கைக்கு சாத்தி விடுகிறார். மறுநாள் காலை மன்னர் தன்னுடைய சிப்பாய் மூலமாக ஒரு செய்தியை அனுப்புகிறார். தனக்கு பெருமாளுக்கு முதல் நாள் சாத்திய மாலை வேண்டும் என்று கேட்க அர்ச்சகர் பதறி போய் என்ன செய்வது என்று தெரியாமல் தான் மனைவியாக மாறப்போகிற பெண்ணுக்கு தான் கொடுத்த மாலையை வாங்கி கொண்டு வந்து அந்த மாலையை பெருமாள் மாலை என்று சொல்லி அரசனிடத்திலே கொடுக்குமாறு சொல்கிறார். அந்த அரசனும் அந்த மாலையை வாங்கிக் கொள்கிறார். அந்த மாலையிலே முடி இருப்பதை பார்க்கிறார். சௌரி என்றால் முடி என்று. பெருமாளுக்கு சாற்றிய மாலையில் முடி எப்படி வந்தது? இத்துணை நீண்ட முடி எங்கிருந்து வருகிறது என்று அரசனுக்கு சந்தேகம் உண்டு. உடனடியாக அர்ச்சகருக்கு செய்தி அனுப்புகிறார். அவர் உணர்ந்து கொண்டார். திரு கண்ணபுரத்து எம்பிரானை கண்மூடி தியானித்து காப்பாற்றுமாறு சரணாகதி செய்தார். மன்னர் கேட்கிறார், இந்த முடி யாருடையது என்று. அதற்கு அர்ச்சகர் சொன்னார், கண்ணபுரத்து பெருமாளுடைய சௌரிதான் இது, அவருடைய முடிதான் இது என்று சொன்னவுடன் அரசன் இந்த செய்தியை கேள்விப்பட்டு அதை தான் பரிசோதிக்கிறேன் என்று சொல்லி வர நம்பிக்கையோடு பெருமாளை பிரார்த்தனை செய்தார். மறுநாள் காலை வந்த மன்னன் மூல பெருமாளை சேவிக்க அந்த பெருமாளை சேவித்து உற்சவரை பார்க்கும் பொழுது அந்த திருமேனியிலே முடி இருந்ததாம். ஆக முடியோடு சௌரியோடு சேவை சாதித்தபடியினாலே சௌரிராஜ பெருமாள் என்று இந்த எம்பெருமானுக்கு பெயர் வந்ததாம். அந்த ஒரு பக்தன் கேட்டுக்கொண்டதற்காக அவருடைய பிரார்த்தனைக்காக செவிசாய்த்தான் இந்த எம்பெருமான் என்றால் விபீஷண ஆழ்வாருக்கு தன் நடை அழகை காண்பித்து தந்தானாம் இந்த திருக்கோலத்திலே, இந்த சன்னிதானத்திலே. அது மட்டுமா, வைகாசி பிரம்மோற்சவத்திலே சிவபெருமானாகவே தன்னை உருமாற்றம் செய்து கொண்டு சிவனுக்குரிய மேளங்கள் இசைக்க சிவனாகவே ஆடி வரக்கூடிய பெருமாளாகவும் இந்த சௌரிராஜ பெருமாள் விளங்குகிறார். காலையிலே சிவனாக, மதியத்திலே பிரம்மனாக, மாலையிலே பெருமாளாக 3 மூர்த்திகளாகவே இந்த பெருமாள் இந்த திருக்கோலத்திலே இந்த சன்னிதானத்தில் தான் சேவை சாதிக்கிறார். அப்படியானால் எப்படிப்பட்ட சிறப்பான தலம்! அடுத்ததாக இந்த கஷேத்திரத்தினுடைய மகாத்மியத்தை சொல்லும் பொழுது முனையதரையன் என்று சொல்லக்கூடிய மன்னனுடைய பெருமையை இந்த தலம் பேசுகிறது. முனையதரையன் ஒரு குறுநில மன்னன். அவன் கப்பம் கட்டி வந்தான் மன்னனுக்கு, பெருமன்னனுக்கு. ஒரு முறை கப்பம் கட்ட இயலவில்லை. ஏன் என்று கேட்கும் பொழுது அவன் அதற்கு சரியான காரணத்தை சொல்லாததால் குறுநில மன்னனான முனையதரையனை பிடித்து சிறையிலே தள்ளினான். பெருமாளிடத்திலே இவன் பிரார்த்தனை செய்தான். பெருமாள் அந்த மன்னனது கனவிலே இருந்து அவனை விடுவிக்கும்படி கட்டளையிட்டார். பெருமாளை வணங்கி அந்த மன்னனும் தன்னுடைய இருப்பிடத்திற்கு திரும்பிய பொழுது அந்த முனையதரையனுடைய மனைவி பொங்கல் ஒன்றை செய்தாளாம். அரிசி உள்ளிட்ட சில பதார்த்தங்களை கொண்டு பொங்கல் செய்து அதை மன்னனுக்கு, தன்னுடைய நாயகனுக்கு தர அதை திருக்கண்ணபுரம் சௌரிராஜனுக்கு சமர்ப்பணம் செய்துவிட்டு இவர் சாப்பிட்டார். உடனடியாக மறுநாள் காலை அர்ச்சகர்கள் கோவிலை திறந்த பொழுது முதல் நாள் முனையதரையன் சமர்ப்பித்த பொங்கல் பெருமாளுடைய திரு நாக்கிலே இருந்ததாம், திருமேனியிலே இருந்ததாம். அதை கண்டு அர்ச்சகர்கள் தடுமாறிய பொழுது நடந்ததை பெருமாள் சொன்னார். அதனால்
இன்றும் அங்கே பொங்கல் சமர்ப்பிக்கக்கூடிய வைபவம் முனையதரையின் பொங்கல் என்றே சமர்ப்பிக்கப்படுகிறது என்றால் பக்தனுக்காக பெருமான் எப்படி இறங்கி வருகிறான் என்று நாம் காண வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த ஆலயத்திலே மற்றொரு சிறப்பாக சொல்லுகிறார்கள், வசு என்ற மன்னன் தேவர்களுக்கு ஆதரவாக யுத்தத்திலே செயல்பட்டார். தேவர்களுக்கு மிகப்பெரிய உதவி புரிந்து தேவர்களின் வெற்றிக்கு காரணமாகவும் விளங்கினான். எனவே அவனை வாழ்த்திய மன்னர்கள் அவனை மரியாதையோடு வழியனுப்பி வைத்தார்கள். அவன் ஆனந்தத்தோடு வந்த சமயத்திலே, இந்த திருக்கண்ணபுரம் தலத்திற்கு வந்த சமயத்திலே முனிவர்கள் எல்லாம் கடுமையான தவத்தை மேற்கொண்டு பெருமாளை பிரார்த்தனை செய்து கொண்டிருப்பதை கண்டான். அவன் ஆகாயத்திலிருந்து இறங்கி வரும் பொழுது இந்த முனிவர்களை பார்க்கும் பொழுது அவர்கள் தவமியற்றி அன்ன ஆகாரமின்றி பார்ப்பதற்கு ஒரு கோலை போலே இருந்ததால் அவன் வந்த மன்னன் தவறாக நினைத்துக் கொண்டு பெருமாளுடைய கோவிலுக்கு ஏதேனும் அபச்சாரம் ஏற்படுகிறதோ என்று நினைத்து முனிவர்கள் என்று தெரியாமல் அவர்கள் மீது வாளை வீசி எறிந்தார். வாள் அந்த முனிவர்களை வீழ்த்தக்கூடிய தருணத்திலே பேரொளி பிழம்பாக நாராயண நாமத்தை சொன்னவுடன் தான் செய்த தவறு இல்லது என்பதை உணராமல் உடனடியாக அங்கே நடக்கக்கூடிய விஷயத்தை புரிந்து கொள்ளாமல் அங்கு நடைபெற்ற விஷயத்திலிருந்து அவர்களை காப்பதற்காக பெருமாள் அனுப்பிய படைகள் மீது யுத்தம் புரிய ஆரம்பித்தார். திவ்யமயமான அஸ்திரங்களை புரிந்தான். பெருமாளே ஒரு படை வீரனாக புறப்பட்டு வர அந்த முனிவர்களை காப்பதற்காக வந்து நிற்பவன் திருமாலே என்பதை உணராமல் பல அஸ்திரங்களை ஏவுகிறான். எல்லா அஸ்திரங்களுமே பெருமாளிடத்திலே சென்று சரணாகதி செய்ய எந்த அஸ்திரத்திற்கு பிரதி அஸ்திரம் இல்லையோ அப்படிப்பட்ட மகா சக்தி வாய்ந்த நாராயண அஸ்திரத்தை பிரயோகித்தான் வசு என்ற மன்னன். அந்த அஸ்திரம் செல்கிறது. பொதுவாக நாராயண அஸ்திரத்தை பற்றி மகாபாரதத்திலே ஒரு செய்தி உண்டு. துரோணாச்சாரியாருடைய புதல்வனாக விளங்கிய அஸ்வத்தாமன், துரோணாச்சாரியார் பஞ்ச பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் யுத்த சாஸ்திரத்தை கற்றுத்தந்தார், போர் முறைகளை கற்றுத்தந்தார். பாரத யுத்தத்திலே கௌரவர்கள் படைகளுக்கு அவரும் ஒரு தளபதியாக செயல்பட்டார் என்று அறிகிறோம். அப்படி துரோணாச்சாரியாருடைய புதல்வனான அஸ்வத்தாமன் தன் தந்தையிடமிருந்து பிரம்மாஸ்திரத்தை விட மற்ற அஸ்திரங்களை விட தலை சிறந்த நாராயண அஸ்திர மந்திரத்தை கற்றுக்கொண்டான். அந்த அஸ்திரம் எத்தகையது என்றால், அது யாரை நோக்கி ஏவப்படுகிறதோ அது வந்தவுடன் நெருப்பு ஜுவாலையாக தகிக்கவிடும். அந்த அஸ்திரத்திற்கு ஒரே வழி, அந்த அஸ்திரம் புறப்பட்டவுடன் வீழ்ந்து வணங்க வேண்டும். அப்படி செய்தால் மட்டுமே அந்த அஸ்திரம் யாரையும் கொல்லாது. அப்படிப்பட்ட சக்தி மிகுந்த நாராயண அஸ்திரம் புறப்பட்டவுடன் அர்ஜுனன், தர்மர், நகுல, சகாதேவர், பீமர் போன்றவர்களை எல்லாம் கிருஷ்ண பகவான் ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு வீழ்ந்து வணங்குங்கள் என்று சொன்ன பொழுது பீமனை தவிர மற்றவர்கள் எல்லாம் நின்று, அதாவது பீமனை தவிர மற்றவர்கள் வீழ்ந்து வணங்கிய தருணத்திலே பீமன் மட்டும் அதனை எதிர்த்து நிற்க நாராயண அஸ்திரம் அவனை சூழ்ந்து விட கிருஷ்ணனே அவனை கீழே விழச் செய்து அந்த நாராயண அஸ்திரத்திலிருந்து காப்பாற்றினார் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட திவ்யமயமான சர்வ சக்தி பொருந்திய நாராயண அஸ்திரத்தை இந்த வசு என்ற மன்னன், இந்த வசு என்ற மன்னன் நாராயணனே வந்திருக்கிறான் என்று தெரியாமல் அவர் மீது ஏவ அந்த நாராயண அஸ்திரம் பகவான் ஸ்ரீமன் நாராயணனையே பிரதட்சணமாக வந்து அவர் திருவடியிலே பூவாக மாறி விழ, அப்படியானால் தன்னை இதுவரை எதிர்த்து நின்றது, முனிவர்களை காத்தது அந்த லோகநாதனான ஸ்ரீயப்பதியான பகவானே என்பதை உணர்ந்து கொண்டு வசு என்ற மன்னன் பெருமாளை வீழ்ந்து வணங்கினார். அதுவரை தான் வளர்த்து வந்த பெண்ணை தேவரீர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்ல அந்த நங்கை நல்லாளை பெருமாள் உணர்ந்து கொண்டார். இந்த திருக்கண்ணபுரத்தினுடைய மகாத்மியமாகவே இத்தகைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. கண்ணபுரம் சென்றேன், கவலையெல்லாம் மறந்தேன் என்று சொல்லுவதைப் போலே இந்த திருக்கண்ணபுரம் பெருமாளை நாம் சென்று சேவித்தால் நமது கவலைகள் இருந்த இடம் தெரியாமல் போய்விடும். மனதிலே சிலர் கவலைப்பட்டுக் கொண்டே இருப்பார்கள். சதாசிவ காலமும் நாளைக்கு என்ன ஆகப் போகிறது, இன்னைக்கு என்ன நடக்கும், இப்படி பலர் சிந்தித்துக் கொண்டே இருப்பார்கள். மனநிலை சரியில்லாமல் இருப்பார்கள். அப்படிப்பட்ட மன போராட்டங்கள் உள்ளவர்கள் எல்லாம் இந்த திருக்கண்ணபுர நாயகனை சேவித்தால் மனநிலை தெளிவுபடுத்தப்படும். முக்கியமாக ஒரு சிறப்பு மிகுந்த தேர்வுகளுக்கெல்லாம் செல்கிறார்கள். போட்டித் தேர்வுகள் என்று சொல்கிறோம். நேர்முக தேர்வு, போட்டித் தேர்வு, இது போன்ற தேர்வுகளுக்கு செல்பவர்கள் கட்சியிலே மிகப்பெரிய பொறுப்பு வேண்டும்,
அலுவலகத்திலே உயர் பதவி வேண்டும் என்று போராடி கொண்டிருப்பவர்கள் எல்லாம் கண்ணபுரத்து எம்பெருமானை சரணாகதி செய்து கண்ணபுர நாயகியை வணங்கினால் அவர்கள் எதிர்பார்த்த பொறுப்புகள் எல்லாம் வந்து சேரும். அதுவும் திருக்கண்ணபுரத்து எம்பெருமான் பக்தனுக்காக அவன் கேட்டுக்கொண்டதற்காக தன்னுடைய தலைமுடியோடு காட்சி கொடுத்தான் மன்னனுக்கு. பக்த வாத்சல்யனாக விளங்கக்கூடியவன். அது மட்டுமா, அடுத்தடுத்து வந்த ஒவ்வொரு பக்தர்களுக்காகவும் தன்னையே அர்ப்பணித்த பகவான் பக்த வத்சலனாக சேவை சாதிக்கிறான், நீலமேகனாக சேவை சாதிக்கிறான். எனவே அந்த பெருமாளிடத்திலே சென்று சரணாகதி செய்தார் நமக்கு தேவையான அனைத்து செல்வத்தையும் நன்மையையும் திரு கண்ணபுரத்து எம்பெருமான் தருவான் என்று சொல்லிக்கொண்டு அந்த கண்ணபுர நாயகனை சரணாகதி செய்தார். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ்.